ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு வந்து ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேர் லேண்டு கேட்டு கால் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2-3 நாளாக உடம்பு கொஞ்சம் சரியில்லைங்க. உடம்பு வந்து கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது, ஃபீவரிஷாக இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா த்ரோட் பெயின், தொண்டை வலி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் வந்து எடுக்க முடியல. ஸோ நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் யார் டெக்ஸ்ட் பண்ணிங்களோ அவங்க எல்லாருக்கும் மேக்ஸிமம் பண்ணிட்டேன். நார்மல் கால் பண்ணவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து எடுக்க முடியலைங்க. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து எனக்கு உடம்பு க்யூர் ஆகிட்ட அப்புறம் உடம்பு சரியாயிட்ட அப்புறம் 2 நாள் கழித்து நானே உங்களுக்கு கால் பேக் பண்ணிடுறேங்க. அப்படி ரொம்ப உங்களுக்கு அர்ஜென்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு பார்த்துட்டு கால் பண்ணிடுறேங்க. ஸோ வந்து இந்த வீடியோ நான் வந்து உடம்பு சரியில்லாமல் தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசனு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், இல்லை ஒரு நல்ல லேண்டாக வந்து தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த லேண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல. ஸோ இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணால் மேபி கண்டிப்பாக ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் வந்து நம்ம போடுற ரெகுலராக வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எனக்கு அது ஒரு எனர்ஜி பூஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து லோ பட்ஜெட்டில் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக, ஹெல்ப்ஃபுல்லாக, எனர்ஜியாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான ஒரு பெரிய பவுண்ட்ரியாக இருக்கக்கூடிய புஞ்சை ப்ளஸ் நஞ்சை இடம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, நஞ்சையா, புஞ்சையா எல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. அதேமாதிரியே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்மல் கால் அட்டன் பண்ணலன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஒரு நார்மல் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ், இல்லை நார்மல் மெசேஜ் கூட எனக்கு பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். கண்டிப்பாக நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரீப்ளை பண்ணிடுறேங்க. வாட்ஸ்அப்பில் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு பண்ணுறேங்க. ஏன்னா த்ரோட் பெயினால் நார்மல் கால் அவ்வளோ பேச முடியாது ரொம்ப நேரம். அதனால தான் வந்து இதுவாகிடுச்சிங்க. கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வாங்க. வாட்ஸ்அப்பில் இல்லை நார்மல் மெசேஜ் கூட எனக்கு பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா ஒரே பவுண்ட்ரி தாங்க உங்களுக்கு. மண் வந்து நல்லா ரெட் சாயிலான மண்ணுங்க. 2 வித மண்ணும் இருக்குது. கருப்பு மண்ணும் இருக்குது, நல்ல ரெட் சாயில் மண்ணும் இருக்குது. ஸோ நல்ல சூப்பரான ஒரே பவுண்ட்ரி 700 ஏக்கரு புஞ்சை லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. நிறைய பேர் வந்து கம்மி பட்ஜெட்டில் பெரிய ஏரியாவாக வேணும்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு இந்த லேண்டு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓனர்னு பார்த்தீங்கன்னா சைன் போடக்கூடிய லீகலார் வந்து 6 பேர் வருவாங்க. ஸோ 6 பேர் லீகலாரு சைன் போடக்கூடிய வருவாங்க. நல்லா ஒரே பவுண்ட்ரிங்க. லேண்டு உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக ஒரே பவுண்ட்ரியாக தான் இருக்குது. எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லைங்க. ஸோ நல்ல சூப்பரான லேண்டு. இவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எந்த ஒரு அக்ரிகல்ச்சரும் பண்ணல. மானாவாரி மழை பெஞ்சால் மட்டும் பார்த்தீங்கன்னா மானாவாரி விவசாயம் மட்டும் பண்ணுவாங்க. பட் ஆனால் இவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷமாக வந்து கொஞ்சம் ஏரியா வந்து கரும்பாக தான் இருக்குது, எம்டியாக தான் இருக்குது. கொஞ்சம் ஏரியாவில் மட்டும் விவசாயம் பண்ணிட்டு வராங்க, அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு வராங்க. ஸோ நல்ல சூப்பரான லேண்டுங்க. டைரக்ட் ஓனர் தான். நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டயே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. புஞ்சை லேண்டுங்க. நான் 2-3 விதமான மண் வரும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ நம்ம பார்க்குறது கருப்பு மண் மாதிரி வரும், பிளாக் சாயிலு. இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா ரெட் சாயிலுங்க. ஸோ டோட்டலாக 700 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 80 to 100 ஏக்கர் வந்து கொஞ்சம் ரெட் சாயில் மாதிரி வரும். மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பு மண் மாதிரி தாங்க வரும். கிளே சாயில் மாதிரி தான் வரும்.
ஒரு 20 ஏக்கரில் மட்டும் ஒரு 15 to 20 ஏக்கரில் எப்போனாவது வந்து விவசாயம் மாதிரி ஒரு அதான் மானாவாரி சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு 15 to 12 ஏக்கரில் நல்லா மழை பெஞ்சதுன்னா மானாவாரி போட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் ஏரியா எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஏரியா வந்து பொதாரா தாங்க இருக்குது, முள்வேலி முளைச்சிட்ருக்கு, பொதாரா தான் இருக்குது உங்களுக்கு. நம்ம லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு கம்பம் வருங்க. ஸோ ஒரு 15-20 இடத்துல பார்த்திங்கன்னா கரண்ட்டு கம்பம் மாதிரி வரும். ஹை டென்ஷன் ஒயர் இல்லை, கரண்ட்டு கம்பம் மாதிரி தான் வரும். ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஃபீல்டுங்க. கண்டிப்பாக யாரும் இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க. லோ பட்ஜெட்டில் அதுவும் பெரிய ஏரியாவாக தேடுறவங்களுக்கு இந்த லேண்ட் கண்டிப்பாக சூட் ஆகுங்க. ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் வருங்க. NH GST நூறடி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்திங்கன்னா 19 கிலோமீட்டர் வருங்க. நம்ம டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர் வருங்க. நல்ல பெரிய டவுன் பஜார் உங்களுக்கு. அந்த டவுன் பஜார் சிட்டியில் ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம் எல்லாமே இருக்குங்க. இந்த லேண்டுக்கான ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2200 அடி ஃப்ரண்டேஜ் வருங்க. நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜ் தான் உங்களுக்கு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 2000 அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் வருங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக கொஞ்சம் ஷேக் ஆகி கொஞ்சம் வீடியோ வந்து கிளாரிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஓனர் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணார், நம்ம நேரடியாக போய்ட்டு எடுக்கல. ஓனர் சென்ட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா மேபி வீடியோ கிளாரிட்டியோ இல்லை வந்து வீடியோவோட ஷேப்பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தலைக்கீழ அது மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் ஏன்னா நம்ம வந்து எடுக்கல, ஓனர் வந்து அமிச்சதுனால அவர் வந்து தெரியாமல் தலைக்கீழ அப் அண்ட் டவுனாக அது மாதிரி அமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேனா கண்டிப்பாக எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணாலும் வாட்ஸ்அப்பில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேங்க. லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கோயில்பட்டி தாலுக்காவில் தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே பேமெண்ட்டாக கட்டி முடிக்கிறேன், எந்த ஒரு டிலேவும் பண்ணாமல் ஒரே பேமெண்ட் கட்டுறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 3000 ரூபாய், ஒரு ஏக்கர் வந்து 3 லட்ச ரூபா வருவாங்க. இல்லை எனக்கு கண்டிப்பாக டைம் வேணும், எனக்கு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு 4 மாதம் 5 மாதமாவது டைம் வேணும் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 4500 ரூபாய் சொல்கிறாங்க, ஒரு ஏக்கர் வந்து 4.5 லட்ச ரூபாய் சொல்கிறாங்க. நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு பண்ணிங்கன்னா டைம் வேணும்னு சொன்னீங்கன்னா, இல்லை அக்ரிமெண்ட் போடாமல் ஒரே பேமெண்ட்டு நெட் கேஷாக கட்டிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 3.5 சொல்லி ஒரு ஏக்கர் வந்து 3.5 லட்ச ரூபாய் சொல்லி ஃபைனலாக வந்து 3200 3 ரூபாய் ஃபைனலாக நிற்கிறாங்க. ஒரு சென்ட்டு வந்து 3000, ஒரு ஏக்கர் வந்து 3 லட்ச ரூபா சொல்கிறாங்க. கலந்த மாதிரி மண்ணு தாங்க, 2-3 டைப்பான மண் இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த லேண்டை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணாலும் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஒரே பவுண்ட்ரியாக வேணும்ன்ட்டு. இந்த லேண்டு மொத்தமாக தான் தருவாங்க, பிரித்து தரமாட்டாங்க. திருப்பி சொல்கிறேன், இந்த லேண்டு வந்து ஒரே இதுவாக தான் தருவாங்க, தனித்தனியாக பிரிச்சுலாம் தரமாட்டாங்க. மண் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள், சாயில். ஸோ நீங்கள் எந்த பயிரும் பண்ணிக்கலாம், நெல், கரும்பு, உளுந்து அது மாதிரி போட்டுக்கலாம். கிணறு, போர் சர்வீஸ் எதுவும் இல்லை தான், நம்ம தான் வந்து வாங்கிட்ட அப்புறம் கிணறு, போர் சர்வீஸ் எல்லாம் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ட்ரை லேண்டு தான், ஒன்லி லேண்டு மட்டும் தாங்க இருக்குது. கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் விஷயம் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்